புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி புனிதாவோட அப்பாவுக்கு வந்து எந்த நினைப்புமே இல்லை. அப்படியே வந்து மயங்கி போய் வந்து கிடக்குறாரு. எந்த இதுவுமே இல்லை. அதனால் வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து கண்ணு முழிச்சதுக்கப்புறம் வந்து ஏதாவது பேசுவாரோ பார்த்தா, ஒரு வார்த்தை யாரையும் பேசலை. இப்போ வந்து கண்ணு முழிச்சோடனே அம்மா அப்பா கூப்பிட்டோன்னே, யார் நீ அப்படி கேட்குறா. இதை கேட்டால் அம்மா கதறி துடிக்கிறாங்க. அப்புறம் குடும்பத்தில் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன தெரியலையா என்ன தெரியலையான்னு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. தெரியலையே யார் நீங்கள் எல்லாருமே கேட்குறாங்க. புனிதாவை, கபிலனை, பையனை, மருமகளை யாரையுமே வந்து தெரியல. ஐயோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழுறாங்க. உடனே மணிகண்டன் இதுக்கெல்லாம் காரணம் என்னடா சொத்தை எழுதி கொடுத்துட்டாலே நினச்சேன். எல்லாம் பிளான் பண்ணி தான் எழுதி கொடுத்தா. அப்பா நினைவாக இருந்தால் எங்கள் சொத்தை கையெழுத்து போடுவாரோ சொல்லிட்டு சுனிதா தான் வேணுன்னே அவருக்கு நினைவில்லாவே ஏதோ மருந்தை கொடுத்து இப்படி படுக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேணால் நீ பேசுனதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை சொத்துக்காக எங்கள் அப்பா வந்து நினைவில்லாமல் ஆக்குற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவரில்லை அப்படின்னு சொல்லி புனிதா அழுறாங்க. அவ என்ன சொன்னாலும் மணிகண்டன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மணிகண்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போகணும். ஆனால் சுனிதாவும் இந்த வீட்டை விட்டு போகிறதில்ல. அப்படி சொன்னோடனே ஓ அப்படியா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நீ வந்து போனால் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு புனிதா வந்து கதறி அழுறாங்க. நான் என்ன தான் செய்யுதுன்னே தெரியல அப்படி சொல்லி ஏன் தான் இப்படி பாடாப்படுத்துகிறாங்களோ தெரியல. எல்லாரும் எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதில்ல. இதுக்கு தான் சொன்னேன் வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு எந்நேரம் சண்டை போட்டுக்கிட்டு நீங்களும் சொன்னால் கேட்க போகிறதில்ல அவனும் கேட்க போகிறதில்ல சொல்லி கபிலன் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னாச்சுன்னா மாத்திரை சாப்பிடுங்க கொடுக்குறாங்க. அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. அடம்பிக்கிறாரு. புனிதா நீயாவது சொல்லு அப்படிங்கிறாரு. அதுதான் அப்பாவுக்கு தான் யாரையுமே தெரியல. புனிதாவை மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு நீ வாயை முட்றா உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதா நீ குடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதா உடனே கையில் வந்து வாங்கி அப்பா மாத்திரை சாப்பிடுங்க. மாத்திரை சாப்பிட்டா தான் நல்ல உடம்பு சரியாகும். உடம்பு சரியானால் நல்லா நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். தூக்கத்தில் நிலாலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே புனிதா கையில் இந்த மாத்திரையை வந்து அப்பா தான் கையில் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்றாரு. பார்த்தீங்களா புனிதா சொன்னால் உடனே சாப்பிட்றா. என்ன தான் இருந்தாலும் மனசுக்குள்ளே அவருக்கு பாசம் இருக்குது. ஆமாம் அப்படியே இருந்துட்டாலும் அப்படின்னு மணிகண்டன் வந்து கிண்டல் நீ வாயை முடுடா எப்பா பாரு எதையாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வழக்கம் போல் வந்து திட்டிடுறாங்க. திட்டின உடனே ஆமாம் ஆமாம் பார்த்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவருக்கு நினைவு எப்படி திரும்பவா மாமா என்ன பண்ணாருன்னு தெரியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மாமா எப்படி வச்சுருந்தாருன்னு தெரியல. அதுக்கு தான் இதுக்கு நினைவு இல்லை. மாமா வந்து என்ன பண்ணார் எப்படி கொடுமைப்படுத்தினார். ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் கூட ஆகலை. ஆன உடனே அப்படியே நேரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அதனால தான் இந்த நிலைமை இப்போ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து புனிதா வீட்டை விட்டு போவாங்களா அப்படின்னு வந்து தெரியல. இப்போ வந்து என்னாச்சுன்னு தெரியல. நேற்று இன்றைக்கி உள்ள டிவி வந்து ஒர்க் ஆகலை. அதனால் என்னன்னு தெரியல. சீரியல் ரிவ்யூ சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. டெய்லி பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால் அது என்ன போட்டாங்கன்னு தெரியல. இன்றைக்கி சரி பண்ண கூட்டிருக்கு 2 நாள் ஆகும். என்னால் முடிஞ்ச ரிவ்யூ போடுறேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க.